பான்மதி ஒரு கால் வனத்துக்கு போய் அர்ஜுனர் கண்ணால கண்டுட்டாருன்னா அவர் கையில் இருக்கும் காண்டிமா வில்லாலேயே உன்னை கொன்னுடுவாரு. அந்த பீமமாவை மட்டும் கண்ணால பார்த்துட்டாருன்னா அவன் பேர் மட்டும் நீ சொன்னாது. ஆமா ஐயாவுக்கு அவன் பேரை கேட்டா மட்டும் கொஞ்சம் சிரிக்கு அதிருக்கிறா மந்திரி. ஆமா அவன் பேரை இங்க சொன்னாது. அந்த பீம கண்ணால கண்டுட்டானா திண்டாலேயே அடிச்சு கொன்னுடுவா. போக வேண்டாம். எப்படி கொள்ளுவா எவண்டு கிளிப்பா அடியே வீட்டுக்காரங்க சாதாரண பட்டாளா வண்டி மீசக்காரன் ஆளை பாரு கூட ஆளு பாரு கூட ஆளு பாரு பெட்டு அவனுக்கு கிழிச்சுக்குவாங்களா? இத்தனை இதே நீ சொல்றியா? வீட்டுக்காரு ஒவ்வொன்னு தாண்டா கேக்குறாரு. அடியே தேவி பான்மதி, இன்னைக்கு நான் மட்டும் வனத்துக்கு போகவில்லை. என் துறை கொண்ட தம்பிமார்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு என் மாமாவை தைரி கொட்டிக் கொண்டு நாங்க 101 பேரும் போகிறோம். எவ்வளவு தகுதி இருந்தா நீ என்கிட்ட பேசிட்டு நீ ஆள் வச்சு அடிப்பா. உங்களை நான் அடிக்கணும்னா நான் எதுக்கு ஆளை வச்சு அடிக்கணும்? கட்டண பொண்டாட்டி அடிக்கிறியே, நீல தாலி கட்டின புரசனாங்க உங்களை அடிக்கணும்னா தினந்தோறும் நான் எப்படி அதனால பாண்டவரை தேடி தம்பிமாரோட போறீங்க. ஆமா கூட எங்க அப்பாவும் வராரு. ஆமா எங்க குழந்தனாரும் என்னுடைய தந்தையும் வரும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமா? எனக்கு ஒன்றும் ஆகாது. இத முன்னே சொல்லி இருந்தா சந்தோஷமா போயிட்டு வாங்க, நான் வழி அனுப்பி விட்டுருப்பேன். அப்படியா தேவி? என் தம்பிமாரை துணை கொண்டு நாங்க 101 பேரும் இன்னைக்கு பாண்டவர் தேடி வனத்துக்கு போகிறேன். அப்படியே வேட்டையாடுங்க மாதிரி பாண்டவர் செத்தார்களோ பிழைத்தார்களோ சொல்லி பார்த்து வருகிறேன் தேவி. மன்னவா திருப்பி வாட்டிட்டாண்டி சாமி, பத்திரமா போயிட்டு பாண்டவரை தேடி வர வரைய வலி மீது விழி வைத்து காத்திருப்ப ஆசை தேவி பான்மதி பெருந்திருவா. போயிட்டு வாங்க சாமி. பாசமுள்ள பான்மதி மந்திரி ஏடர எழுதி எழுதர வாசித்தாலும் பெண் வித்தி பின் வித்தின்னு சொல்லுவார்கள். ஆமாங்க. நான் பாண்டவரை தேடி வனத்துக்கு போகிறேன் தேவின்னு சொன்ன உடனே இதே வார்த்தையை சொல்லியிருந்தா எதுக்கு நான் இவளை அடிக்கிறேன்? நீங்க போய் செத்து விட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்றது? ஏங்க அப்ப பார்த்தா என் பொண்டாட்டி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க வனத்து போய் செத்து போயிட்டா கூட நல்லா பத்திரமா பொண்டாட்டி பாத்து. டேய் வந்ததுல எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. வெச்ச கண்ணு வாங்காத என் பொண்டாட்டியை நீ பாத்துக்கிட்டு இருக்கற. நான் மட்டுமா பாக்குறேன். அங்க பாருங்க 4 பேர் வரிசையா உட்கார்ந்து 400க்கு வேணுமா 500க்கு வேணுமான்னு கேக்குறாங்க. சீக்கிரமாக சென்று வனத்துக்கு போயிட்டு சீக்கிரமா பாருங்கள் சாமி. சென்று வருகிறேன் தேவி. போயிட்டு வாங்க. அரண்மனைக்கு செல்லுவாய். ஆனால் மந்திரியாரே, என் தேவியாவாகிய பான்மதியத்தில் விடப்பட்டு விட்டேன். என் தம்பிமாரை துணை கொண்டு மாமா ஜெகனியோடு நாங்க 101 பேரும் வனத்துக்கு பாண்டவர் தேடி போகலாம். புறப்படலாமா? பஞ்ச பணாதிபதிகளை பாண்டவரை தேடி
என் தம்பிமாரை துணை கொண்டு கானகத்திலே வனத்தில் வந்திருக்கிறேன். ஒன்னாவது வனம் சூரிய வனம், இரண்டாவது வனம் ராமசிவரம், மூன்றாவது முருகபாரேஸ்வரம், நாலாவது காலப்பயிர்வனம், ஐந்தாவது சைந்தவனம், 5 வனம் மட்டும் தேடி இருக்கிறேன். பாண்டவர் செத்தார்களோ பிழைத்தார்களோ இன்னும் செய்தி தெரியவில்லை. மந்திரி சிறிது நேரம் இடத்துல இருந்து இது 6வது வனத்தை சென்று பார்க்கலாம். மந்திரி சிறிது நேரம் இருந்து பிறகு வடகோடி கானகம் என்று சொல்லக்கூடிய வடகோடி கானகத்திலே தேடி பார்க்கலாம் பாண்டவர்களை. சிறிது நேரம் வந்து சொல்லலாமா? அப்படியாக